வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து iQOO Z11X அதை பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குறும்படம் என்னன்னா, இந்த மாதிரி Z10Xலேருந்து Z11Xக்கு வரும்போது என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக பேட்டரி லைஃப்லையும் ப்ளஸ் SoC அடிப்படையில் பெரிய சேஞ்ச் இல்லைனாலும் ஆல்ரெடி 7300 ஒரு நல்ல இமேஜ் இருந்தனால 7400 அந்த இமேஜ் அப்படியே கண்டினியூ பண்ணுது. ஸோ இதுதான் குறும்படம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். SRK கிட்ட எப்பயும் மாதிரியான கேள்விகள் தான் கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் சார் வேல்யூ இதில் வந்து என்ன வருதுன்னா, ஹெட் சார் வந்து 1.144, பாடி சார் வந்து 1.007. அரௌண்ட் ஒரு 18K கிட்ட வந்து பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும், 128GB இன்டர்னலோட. ஓகே, அதனால எல்லா ஃபோனுமே ப்ரைஸ் ஏறி இருக்கு, இதுவும் ப்ரைஸ் ஏறி இருக்கு. அவ்வளோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயரும் இது வந்து ப்ரைஸ் ஏறி இருக்கு. நெட்வொர்க் எப்படி இருந்தது? ஓகே, ஏன்னா நீ ஒரு ஜியோ யூசர். எஸ், ஏன்னா டிமென்சிட்டி அப்படின்னாலே அந்த ஜியோக்கும் டிமென்சிட்டிக்கும் ஒரு வாக்குவாதம் பஞ்சாயத்து இருக்கு எப்பயுமே. அது இதுலேயும் தொடருதா அப்படின்னு கேட்டால் ஒரு ரெண்டு வாட்டி எனக்கு வந்து என்னன்னா கால் ட்ராப் ஆகிருக்கு. ஓ, 2 வாட்டி கால் ட்ராப் ஆயிருக்கு. அந்த மாதிரி இன்கமிங்க்கு அதான் நான் அவுட் கோயிங் பண்ணுவேன், ஆனால் பார்த்தா மெசேஜ் மட்டும் வரும், அவங்க அவைலபிள், நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணுங்க. மறுபடியும் பண்ணாலும் போகாது. நான் மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணால் அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இன்கமிங்கில் ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி ஒரு 1 வீக் அதில் வந்து 2 வாட்டி இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் ஆனால் அது நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் சொல்லலாமா இல்லை ஃபோன் ப்ராப்ளமாக இருந்துச்சா இல்லை நெய்தர் ரிசீவரே ப்ராப்ளமாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. தம்பி, நீங்கள் வந்து எப்படியும் 17 vs 15 வீடியோ பண்ண போகிறீங்க. அந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் டேட்டா ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்து மகிழுங்கள். உங்களுக்காக தான் ஜியோ ஏர்டெல் சைட் பை சைட் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும். அந்த டேட்டாவை பார்த்து மகிழுங்கள், சரியா? ஓகே, அது வந்து SRK எடிட் பண்ணி அப்புறமா போடுவான். இதில் அதை போட முடியாது, லாஜிக் இருக்கு. Xiaomi 1570 ஆமாம், அதோட கம்பேரிசன் வரும். ஓகே, பாக்ஸ் கண்டென்ட் என்னலாம் இருந்தது? பாக்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு கேஸ் கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் 44 வாட்ஸ் பிரிக் சார்ஜரு, அதுக்கப்புறம் கேபிள், அப்புறம் சிம் எஜெக்டர் டூல் இருக்கு உங்களுக்கு, அப்புறம் பேப்பர், கால் ரெக்கார்டிங், ஸ்பீக்கர், இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ். கால் ரெக்கார்டிங் நேட்டிவா இருக்கு இல்லையா? ஏன்னா விவோ ஆர்ஜின் வாய்ஸ் டயலர் அதான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்லாம் வந்து வந்துடும். டப்புன்னு பண்ணி இயர்பீஸ் ஓகேயா? இயர்பீஸும் ஓகே, ஸ்பீக்கர் ஓகேயா? பேசும்போதும் ஓகே. ப்ராக்சிமிட்டி ஓகேயா? ப்ராக்சிமிட்டி நன்றாக தான். ஆம்பியன்ட் சென்சார் ஓகேயா? அவுட்டோர் விசிபிலிட்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் போகும்போது அதான் ஆட்டோ பிரைட்னஸ், ஐஆர் பிளாஸ்டர் ஓகேயா? ஐஆர் பிளாஸ்டரும் இருக்கிறது. ஐஆர் பிளாஸ்டர் வந்து உங்களுக்கு இந்த கேமராக்குள்ள வச்சிருக்காங்க, ஆக்சிலரி கேமரா. கம்பேர் டு லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து எனக்கு என்னவோ இந்த இன்ஃப்ராரெட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் டைம் இல்லை. ஏன்னா ஃபன்டச் ஓஎஸ்ல யூஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், சும்மா பேருக்கு ரிமோட் கொடுத்துருக்காங்கங்க, ஆனால் இந்த வாட்டி அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். சரி, ப்ளோட்வேர்ஸ் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. ப்ளோட்வேர்ஸ் அவ்வளோ ஆப் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸ்ன்னு வந்து வரும். அது என்னன்னா இந்த விவோ வி ஸ்டோர்னு ஒன்று ஆப் இருக்கு, அதை நீங்கள் அடித்து ஓரமாக உட்கார வச்சிட்டிங்கன்னா அதுவும் போயிடும், அந்த பிரச்சனையும் இல்லை. நைஸ். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். டிஸ்பிளே, அவுட்டோர் விசிபிலிட்டி எப்படி இருக்கு, இன்டோரில் எப்படி இருக்கு, அண்ட் அந்த ரெஃப்ரெஷ் ரேட் அந்த ஃபேக்டர் ப்ளஸ் கண்டென்ட் கன்சம்ஷன், இதுக்கு சொல்லி டிஸ்பிளே. ஓகே, டிஸ்பிளே வந்து LCD தான், 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது ஓகே நல்லா தான் இருக்குது. அவுட்டோர் பிரைட்னஸும் ஓகே. LCDன்னும் போது நம்ம வந்து ஒரு சில நேரம் சீப் ஃபீல் இருக்குமோ, ஐயோ LCDலாம் அவுடேட்டடாச்சு, அப்படிலாம் இல்லை. இவன் ஓரளவுக்கு நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா இந்த LCD வந்து எனக்கு எப்படி சொல்லலாம்னா ஒரு அமலடுக்கு ஒரு 2 படிக்கட்டு கீழே இருக்கான்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா ரொம்ப சீப்பாலாம் இல்லை. இதுல வந்து அதே மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் கொடுத்து வச்சிருக்கானுங்க. அதே மாதிரி மீடியா கன்சப்ஷன் அப்படின்னு வரும்போதும் இப்போ இந்த வீவிங் ஆங்கிள் இஷ்யூ இருக்குல்ல, உங்களுக்கு மொரலஸ் நான் இப்போ சும்மா UAல வச்சு காட்டும் போதே தெரியுதா, ஸ்ட்ரைட்டா பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் கார்னரா பார்த்தா மறையிற மாதிரி இருக்கும், பட் அதெல்லாம் இதுல பெட்டராவே இருக்கு. இது நல்லாவே பண்ணிருக்கானுங்கன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் நேட்டிவா இருக்கு, அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒட்டியே தான் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல. மீடியால வரும்போதே ஸ்பீக்கரையும் சொல்லிடுறேன், டாப் அண்ட் பாட்டம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் ஆனா டாப்ல இருக்கிறது இந்த இயர்பீஸ் வழியா தான் அவுட்புட் வருது. அதுல வர வால்யூம் வந்து ஒரு 20% வால்யூம் தான் சொல்லலாம். பாட்டம் தான் 80, பட் ஓகே ஸ்டீரியோன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி கொடுத்துருக்காரு. உனக்கு பேட்டரி எப்படா இருக்கு? 44 வாட்ல சார்ஜ் ஏறணும், 7000 mAhக்கு மேல பேட்டரி அப்படின்னும் போது இது வந்து 7200 mAh உள்ள வந்து பேக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரியல் டைம் யூஸ் பண்ணும்போது SOTன்னு பார்த்தா சிம்பிளா சொல்லியிருந்தாங்க, 2 டே யூசேஜ்ல உங்களுக்கு 6 hours SOT வந்துடும். அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா 2 days ஃபோன் ரன்னிங்ல இருக்கு, இன்கமிங் கால் வரும், அட்டன் பண்ணுவோம், பேசுவோம், அதெல்லாம் நடந்துமே ஒரு 6 hours SOT வித் 2 days வந்து அப்படியே ஸ்டாண்ட் பாருங்களேன். 48 hours கிட்ட யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியும். இதுல என்னன்னா 30-40 கூட சம்டைம் சார்ஜ் போட்டுருக்கேன். ப்ரோஸ்ல வந்து அதை டாப்ல வச்சிடணும். அதுக்கப்புறம் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். மொரோவர் எனக்கு எப்படி பார்த்தேன்னா, நான் வந்து ஒரு அந்த PD சப்போர்ட் உள்ள சார்ஜரில் தான் போட்டேன், அது 60 வாட்ஸு. நான் அதில் சார்ஜ் பண்ணும்போது எனக்கு அந்த 1 hour கிட்ட இந்த மாதிரி சைனீஸ் ஃபோன்லாம் வந்து ஃபுல்லாகிடுது. நான் அதை பெருசாக உட்காந்து அந்த டைமிங் வச்சு நான் நோட்டீஸ் பண்ணேன்னா கிடையாது. ஏன்னா டப்புன்னு போடுறோமா, சைனீஸ் ஃபோன் எல்லாமே மோஸ்ட்லி நான் எப்படின்னா, இப்போ நான் சாம்சங் யூஸ் பண்ணுறேன், அல்ட்ரா, அதை வந்து நான் 1 hour கழிச்சு எடுத்து பார்த்தாலும் 90லேயே இருக்கும்.
பொறுமையாயிரும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் அந்த மாதிரி வந்து கட் டவுன் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. 1 hour போட்டோமா 20லேருந்து 100க்குள்ளே 1 hourக்குள்ளே ஏறிடும். நம்ம போய் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது 100ல் இருக்கும். ஓகே சூப்பர், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னும் 5G ரவுட்டருங்கிறது நம்ம ஊருக்குள்ளே அப்படியே காமனாக வரலை. இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் வந்து நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு அண்டர் 20Kல பெரிய பேட்டரியோடு இருக்குன்னா 5G ஹாட்ஸ்பாட்டாக நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இதே நான் அப்படி யூஸ் பண்ணும்போது ஃபோனும் பெருசாக வார்ம் ஆகலை. எனக்கு அந்த 5G 4G வந்து ஃப்ளக்சுவேஷனும் கம்மியாக இருந்துச்சு. 5G ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. எனக்கு டேட்டாவும் நல்லா ப்ராப்பராக கிடச்சேன்னு சொல்லலாம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண Realme P4X. அதில் வந்து என்னென்னா 5Gயில் வச்சுட்டு நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுருப்பேன். பார்த்தா 4Gயில் மாதிரி என் டேட்டா போயிருக்கும். வெறுத்துட்டேன். நான் 2 மணி நேரம் டென்ஷன் ஆகிட்டேன். ஆனால் இவந்தில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. 5G வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால ஹாட்ஸ்பாட் நிம்மதியாக யூஸ் ஹைலைட் பாருங்க. இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஆமாம். ஆனாலும் ஆண்டனா பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அதை ஒழுங்கா பண்ணாமல் விட்டா இப்படி தான் ஆகும். அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் P4X அண்ட் ஏன்னா சேம் ப்ராசஸரு. பட் ஆனால் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த குறைபாடுகள் அங்கங்கே பிளேஸ்மெண்ட் சரியா இல்லாதனால நெட்வொர்க்கில் டேமேஜ் ஆகிறதுனால எனக்கு ஹாட்ஸ்பாட் அடி வாங்குது. இவன் ஹாட்ஸ்பாட்டாக யூஸ் பண்ண சூப்பர். இது இருக்கா மைக்ரோ எஸ்டி ஆப்ஷன் இல்லை. போன வருஷம் கூட கொடுத்தானுங்க. இந்த வருஷம் டுவல் சிம் மட்டும்தான். டுவல் சிம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். மைக்ரோ எஸ்டி வேணுமா குமார்? நீ உள்ள வைப்பா. அது ஃபோன் என்னன்னு அப்புறமா சொல்லுவாங்க. சரி ஓகே. ஆர்ஜின் ஓஎஸ்டா எப்படி இருக்கு? ஓகே. ஆர்ஜின் ஓஎஸ் வந்து ஃபன் டச் ஓஎஸை கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் அவங்களுக்கு டே நைட் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோ. அப்படியே வேற லெவலாக இருக்கு. இதுதான் ப்ரோ இனிமே ஃப்ளாக்ஷிப்பு. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ஃபோனுக்கு வந்து கண்டிப்பா இது ஹெவி தாங்க. இப்போ நீங்க இங்க சும்மா பார்த்தாலே தெரியும். மெசேஜஸ் இருக்கா, அதுக்கு முன்னாடி பிளர் இருக்கா, இவ்வளவு ஒர்க் வந்து இந்த ப்ராசஸருக்கு இந்த ஃபோனுக்கு தேவையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிளர் தானே. இதுலயும் பிளர் இருக்குடா, பார்க்கலையா நீ? சேம் அதே மாதிரி இல்லை ஆர்ஜின் ஓஎஸ்லாம் இருக்குங்க. அந்த ஆர்ஜின் ஓஎஸ் ஐலாண்டா அதெல்லாமே இருக்கு. ஆர்ஜின் ஓஎஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் எனக்கு ஹெவியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் ஓகே கொடுத்துருக்காங்க. லைட்டாக தான் இருக்கு. நான் சொன்ன ஹெவி வந்து இந்த பிளர்லாம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். டெலகிராம் வந்து ஃப்ளோட்டிங்ல வச்சுட்டு நான் கீழே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஒரு மெசேஜ் வருதுன்னா அந்த மெசேஜ் ஏரியால பிளர் வேணும். ஆமா, அது ரியல் டைம்ல பண்ணுதா, அப்போ வந்து ஃபோன் ஒரு லேக் ஆகும். ஓகே, அந்த இதை தான் வேணாங்கிறேன். அது வந்து அவங்க பிளர் வேணாங்கறியா? ஆமா, பிளர் வேணாங்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் வேணுங்கிறாங்கடா. ஏன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, எல்லா ஃபீச்சரையுமே ஒரு 30,000 ரூபா ஃபோன்லயே கொடுக்குற, அப்போ 15,000 ரூபா கொடுக்குறேன். நான் என்ன பார்த்தா இல்ல, நான் சொல்ல வரது நீங்க யூஸ் பண்றீங்களா சந்தோஷம் தான். பட் ஆனா யூசேஜுக்கு லைட்டா கொஞ்சம் அடி வாங்குது இல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி சொல்லு. இனிமே இது வேணும், ஆனா இந்த பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி லேக் இருக்கும். ஆனா ஓகே கொடுத்துருக்கான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம். ஆனா லைட்டா அந்த மாதிரி டைம்ல விட்டு லேக் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ரெண்டர்ஸ் அதிகமா நடக்கல. லேக் தானே. ஃபன் டச்சை கம்பேர் பண்ணும்போது ஆர்ஜின் ஓஎஸ் நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் இன்னுமே தீம்ஸுக்கு வந்து இவனுக்கு பெருசா அப்படியே சப்போர்ட் கொடுத்துடல. எதுக்குள்ள போனாலும் காசு கட்டு. நீங்க எக்ஸ்கியூஸ் பண்ணீங்கன்னா ஐ வில் லூஸ் மை டெம்பர் இன்னும். ஏன்னா ஒரு டியூ டிராப் அதுல வந்து எனக்கு வந்து தீம்ஸ் இருக்கா, ஹைப்பர் ஐலாண்ட் அண்ட் தீம்ஸ் இருக்கு. அப்புறம் ஹாப்டிக்கை பற்றி சொல்லுங்க. நடுவில் மிஸ் பண்ணிட்டேன். ஹாப்டிக் வந்து ஆவரேஜ் தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் வந்து 20K கீழே இருக்குன்னா 20K கீழே என்ன யாரெல்லாம் கொஞ்சம் நல்லா இருப்பான்னு சொல்றேன். நத்திங் ஃபோன் விற்காத பழைய போக்கோ X7 இருந்ததுன்னா வேற லெவலில் இருக்கும். இருக்கலே பீக் அதுதான். அதுக்கப்புறம் நத்திங்கோட ஃபோன் CMF Phone 2 Pro ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மற்ற எல்லாருமே வந்து கொஞ்சம் கோளாறு தான். அந்த வைப்ரேஷன் தான் கிர் அந்த வைப்ரேஷனை தான் கொடுத்து வச்சிருப்பானுங்க ஹாப்டிக்னு. அதனால ஹாப்டிக் வந்து ஆவரேஜ் தான். சரி ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட இன்னொரு மகிமையை சொல்லிடுங்க. லாஸ்ட் இயர் கொடுத்த அதே மாதிரியான இந்த லைட் நோட்டிஃபிகேஷன் LED வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மேஜராக ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மிஸ்காலுக்கு அப்படின்னு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காமனாக இது ஆப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பண்ணலாம். லோ ஆகுது அப்படின்னா ரெட் கலரில் எரியும். ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா பச்சை கலர்லேயே ரொம்ப நேரம் எரியும். ஓகே. ஸோ நீ வந்து ஆல்ரெடி UI ரிலேட்டடாக நிறைய பர்ஃபார்மன்ஸ் பேசினால இப்போ பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்துட்டு 7400 இருக்கு. டிமென்சிட்டி 7400 அப்படின்னு நம்ம 7300 பார்த்துருக்கோம். கேமிங்னு வானுங்க. ஓகே, இந்த ஃபோனும் வந்து கேம் விளையாடலாம் நல்லா தான் இருக்குது. நான் பெரிய கேம்லாம் ஒன்றும் இல்லை. இது விளையாண்டேன், சப்வே சர்ஃபர் சிட்டி விளையாண்டேன். ஓகே, அதெல்லாம் எங்கேயும் லேக்லாம் இல்லை. அந்த காயின்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுதா அப்படிலாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் மல்டிபிள் கிராஃபிக் வரும்ல. இப்போ ஒரு பொண்ணு வந்து அந்த ட்ராக்ல நிற்கும் அந்த சப்வே சர்ஃபரில். அதில் போய் இப்படி 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு டப்புன்னு அந்த இடத்துல நிறைய கிராஃபிக்ஸ் வரும். ஆமாம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரேம் ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே ஸ்மூத்தாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஹெவி டாஸ்க்கு இதுக்கு கொடுத்தாலே இவன் வந்து லைட்டாக திணற தான் செய்வான். இப்போ BGM எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான பேலன்ஸ்டு அதில் வச்சு யூஸ் பண்ணால் ஓகே நல்லாவே இருப்பான். நீங்கள் அப்படி நான் இல்லை ப்ரோ அல்ட்ராவில் தான் வச்சு விளையாடுவேன், HDRலாம் ஆன் பண்ணியிருப்பேன், பண்ணக்கூடாது. பேலன்ஸில் வச்சு விளையாடணும், நல்லாயிருக்கும். ஓகே, டீல். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நீ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேமரா. ஏன்னா அது மட்டும் தான் பாக்கி வச்சுருக்கோம்.
எப்படி இருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குமா? நான் ஃபர்ஸ்டே உன்ட்ட சொன்னேன், ஒரு லாயர் இல்லாட்டி ஒரு நாயர் யாருக்கிட்டயோ அது இருக்குது அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு இல்லாட்டி ஒரு சைட் இன்ஜினியர் கிட்ட இது இருக்குது, பேட்டரிக்காகவே வாங்கியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு ஒர்க்கெல்லாம் நடந்திருக்கு, இது நடந்திருக்குங்க, இது நடந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு, ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி, அப்புறம் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரியான பர்பஸ்க்கு ஓகேயா? இவர் சொன்ன இந்த பர்பஸ்க்கெலாம் இவன் மோர் தென் எனஃப், அதுக்கு ஓகே. ஆனால் ஹியூமன் சப்ஜெக்ட் அப்படின்னு தான் நான் எடுப்பேன் ப்ரோ அப்படின்னா, இந்த ஃபோனை வந்து எப்படி சொல்லலாம்னா ஓவன் ஷார்பன் பண்ணிடுது இனிஷியலாக. இப்போ இருக்கிற இதை நான் சொல்கிறேன், அப்டேட்ஸ்க்கு அப்புறம் அது ஃபிக்ஸ் ஆகுதான்றதே எனக்கு தெரியல. இப்போ என் கையில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா ஷார்ப் பண்ணிடுது ரொம்பவே. அப்புறம் டீட்டெயில்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோலார் பண்ணிடுறேன். அந்த ஸ்கின் டோனே நமக்கு வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஆகிடுது. பெயிண்ட் அடித்த ஃபீல் வந்துடுது கண்டிப்பாக. நீங்கள் போர்ட்ரேட் மோடு யூஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி சம்டைம்ஸ் கொஞ்சம் எஜ் டிடெக்ஷன் கோளாறாக இருக்கிறது, அதுவும் ஒரு உண்மை தான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேம்லாம் ஓகே, ஃப்ரண்ட் கேம்லாம் ஏன்னா பக்கத்துலேயே வச்சு எடுத்துறதுனால அதில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பேக் கேம் வந்து சிங்கிள் தான் 50, அவன் மட்டும் தான் ப்ரைமரி, அவன் மட்டும்தான் கேமரா, இன்னொருத்தவங்க வந்து டுபாகூர் தான். சரியா? ஆக மொத்தம் கேமரா வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காது. இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் சும்மா நான் இந்த வீடியோ ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாங்கலான்னு பார்க்குறேன், இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைக்கு ஓகேவே. ஹியூமன் சப்ஜெக்டை நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா வேண்டாம். அதில் வந்து அந்தளவுக்கு பெருசாலாம் அப்படி பண்ணிடுறதில்ல. கேமராவில் அதுக்கப்புறம் வீடியோ சைடு வந்தோன்னா 4K 30 FPS வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சீம்லெஸ்ஸாக ட்ராவல் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் 4K 30 FPS கொடுத்துருக்கான். இன்னுமே 50,000 ரூபாய்க்கு ஒரு சில ஃபோன்லாம் அதை கொடுக்குறது கிடையாது. நீங்கள் தான். ஸோ நாங்கள் ஆக மொத்தம் உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டோம். இந்த டிவைஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்று சிவபரணி. அண்ட் முக்கியமாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு தான் அவன் பதறான். ஆமாங்க, என் ரிசல்ட் அதையும் சொல்லிடுறேன். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைட் மவுண்டட் தான். ஓகே, அவனை அக்ரெசிவாக நல்லாவே ஃபாஸ்ட்டாக. பரவாயில்ல, எனக்கு காம்படிஷன். எனக்கு என்னவோ இந்த இன்டிஸ்பிளே கொடுக்குறாங்கல்ல, அது கூட ஒரு சில ஃபோனில் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கு. ஆனால் இவன் வந்து நல்லா அக்ரெசிவாக இருக்காங்க. ஆமாம், எனக்கு இதுலேயும் அக்ரெசிவாக இருக்குது. சைட் மவுண்டட் தானே. இந்த வரவே இல்லை, ஆன் பண்ணவே இல்லை, இப்போ தான் கை வைக்கிறேன். ஆனால் ஓகே, இந்த ஃபிசிக்கலாக கொடுக்குற பட்டன் வந்து எனக்கு ஓகேங்கிறேன், நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கு. ஆமாம், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகிட்டா உடனே எல்லாரும் வாங்கிடலாம். கரெக்டாக இப்படி சொல்லுங்க, சொல்கிறேன். இதை சொல்ல நான் இதை சொல்கிறேன். சரிங்க, ரைட்டு, பார்க்கலாம். சொல்கிறோங்க கண்டிப்பாக.